வணக்கம். ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் குடும்பத்தின் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம பேச போறது என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான, தன்னோட மதிநுட்பத்தால இந்த உலகத்தையே தம் பக்கம் கட்டி போடக்கூடிய மிதுன ராசி அன்பர்களை பத்தி தான். ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கை புத்தகத்தை ஒரு புரட்டி பாருங்களேன். அதுல நீங்க சந்திச்சதுலயே மிகப்பெரிய வழி எதுன்னு நான் கேட்டா, பலரோட இதயத்திலிருந்து வர்ற ஒரே வார்த்தை துரோகம் அப்படின்றதான் இருக்கும் இல்லையா? உங்க மிகப்பெரிய பலம் எதுன்னு கேட்டா உங்க கூர்மையான அறிவுன்னு சொல்லுவீங்க. உங்க மிகப்பெரிய சக்தி எதுன்னு கேட்டா உங்க வசீகரமான பேச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அதே அறிவும் அதே பேச்சு தான் உங்களுக்கு பலமுறை தீராத வழிகளையும் ஏமாற்றங்களையும் பரிசா தந்திருக்கா? உங்க உயிரா நீங்க நம்பினவங்களே உங்க கனவுகளை சிதைச்சு உங்க முதுகுல குத்துன தருணங்கள் உண்டா? இந்த கேள்விகளோட பாரம் உங்க மனசை அழுத்துனா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வழிகளுக்கான பதில்களை தேடுற ஒரு ஆன்மீக பயணம் தான் இந்த விரிவான ஆய்வு. ஆமாங்க, இதுதான் மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. எந்த குணங்களுக்காக இந்த உலகம் உங்களை கொண்டாடுதோ அதே குணங்கள் தான் உங்களுக்கு ஆழமான காயங்களையும் தருது. ஆனா இனி கவலை வேண்டாம். அந்த காயங்கள்லிருந்து எப்படி மீண்டு வர்றது, இனி யார முழுமையா நம்புறது, யாருடைய ஆற்றலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது, எல்லாத்துக்கும் மேல உங்க விதியோட போக்க நீங்களே எப்படி மாத்தி எழுதுறதுங்கிறதுக்கான தெய்வீக ரகசியங்களை இந்த ஆய்வுல நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த பயணத்துல எங்கூட சேர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். நீங்க இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ஆய்வுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர அந்த பெல் ஐகானையும் அழுத்திக்கோங்க. உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்ம பலத்தை கொடுக்குது. சரி, இந்த ஆழமான பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாம். முதல்ல மிதுன ராசியோட மதிநுட்பம் பத்தின தப்பான புரிதல்களை நீக்கி அதோட உண்மையான ரகசியம் என்னன்னு பார்ப்போம். ரெண்டாவதா, உங்களுக்கே தெரியாத உங்க அற்புதமான குணங்களையும் உள்ளார்ந்த சக்திகளையும் பத்தி விரிவா பேசுவோம். மூணாவதா, உங்க வாழ்க்கையில நீங்க திரும்ப திரும்ப ஏமாற்றங்களை சந்திக்கிற இடங்கள் எது, யார்கிட்ட கவனமா இருக்கணும்னு பார்ப்போம். நாலாவதா, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கக்கூடிய உண்மையான நண்பர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்போம். அஞ்சாவதா, இந்த ஆய்வோட மையப்புள்ளியா உங்க வெற்றிக்கான தெய்வீக ரகசியங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். கடைசியா, இந்த ஞானத்தோட ஒளியில உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அற்புதமான அத்தியாயத்தை எப்படி தொடங்குறதுன்னு பார்க்க போறோம். வாங்க, இப்ப நம்ம பயணத்தை ஆழமா தொடங்கலாம். மிதுனன்னு சொன்னாலே பலரும் சொல்ற முதல் விஷயம் அவங்களுக்கு இரட்டை குணம், அதாவது டுவல் பர்சனாலிட்டி அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தவறான புரிதல். அது இரட்டை குணம் இல்ல, அது ஒரு தெய்வீக குணம். மிதுன ராசியோட உண்மையான ரகசியம் என்னன்னா, ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வெற்றிகரமான முதலாளி அதோட லாபம், நஷ்டம், வாய்ப்புகள், சவால்கள்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்வாரே, அது மாதிரி எந்த ஒரு செயல் இறங்குறதுக்கு முன்னாடியும் அதோட எல்லா கோணங்களையும் எல்லா சாதக பாதகங்களையும் ஒரே நேரத்துல சிந்திச்சு துல்லியமா கணக்கு போடுற ஒரு அபாரமான சக்தி உங்களுக்கு உண்டு. இதத்தான் இந்த உலகம் தப்பா புரிஞ்சுக்குது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். மத்த ராசிக்காரங்க கிட்ட இருந்து உங்களை முழுசா வேறுபடுத்தி காட்டுறது இந்த ஒரு குணம் தான். சாதாரண மனுஷங்களுக்கு ஒரு நேரத்துல உடம்பு வேலை செஞ்சா மனசு அமைதியா இருக்கும், மனசு தீவிரமா சிந்திச்சா உடம்பு சோர்வாயிடும். ஆனா மிதுன ராசிக்காரங்களான உங்களுக்கு இந்த மூணுமே, உங்க உடல், உங்க மனம், உங்க அறிவு ஒரே நேரத்துல உயர்நிலையில சுறுசுறுப்பா இயங்கும். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே உங்க காதுகள் பக்கத்துல நடக்கிறத கேட்கும், உங்க கண்கள் அந்த சூழலை ஸ்கேன் பண்ணும், உங்க புத்தி அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கும். இந்த மூணு ஆற்றல்களும் ஒன்னா சேர்றதால எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையும் உங்களால ரொம்ப சுலபமா கையாள முடியுது. இது வெறும் புத்திசாலித்தனம் இல்லைங்க, இது ஒரு கணக்கிடப்பட்ட, வியூகம் வகுக்கப்பட்ட மகா சிந்தனை திறன். இது உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம். இப்போ உங்க பலங்கள் மற்றும் அற்புதமான குணங்களை பத்தி பேசலாம். உங்க மிகப்பெரிய சக்தி எது தெரியுமா? ஜோதிடத்துல காலபுருஷ தத்துவம்னு ஒன்னு இருக்கு. அதாவது ராசி மண்டலத்தை ஒரு மனித உருவமா பார்க்கறது. அதுல 3வது இடமான தோள்பட்டை, கைகள் மற்றும் தகவல் தொடர்பை குறிக்கிற இடத்துல பிறந்தவங்க நீங்க. அதனால உங்ககிட்ட இருக்கிற பேச்சு திறன் தான் உங்க மிகப்பெரிய சக்தி. அது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு கலை. உங்க வார்த்தைகளால உங்களால இந்த உலகத்தையே மாத்த முடியும். இங்கிருக்கிற ஒவ்வொரு வரியும் உங்க குணங்களோட ஆழமான சாராம்சம். நீங்க மிகச்சிறந்த பேச்சாளர்கள். உங்க பேச்சால எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா மாத்துற வித்தை உங்களுக்கு தெரியும். இதனாலேயே உங்களுக்கு நண்பர்கள் வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க போனே கதறிடும் பாருங்க, அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான தொடர்புகளை வச்சிருப்பீங்க. பார்க்கறதுக்கு வயசே ஆகாத மாதிரி எப்போதுமே ஒருவித இளமையோட துடிப்போட காணப்படுவீங்க. ஆனா உங்க பேச்ச கேட்டா இளம் வயசுலயே வாழ்க்கையோட பல ஆழமான அனுபவங்களை பெற்று ஒரு ஞானி மாதிரி மிகுந்த முதிர்ச்சியோட பேசுவீங்க. இந்த முரண்பாடு தான் உங்க வசீகரத்தோட ரகசியம். உங்களோட இன்னொரு அற்புதமான குணம், மத்தவங்க ஒரு சின்ன நல்ல காரியம் செஞ்சா கூட அவங்கள பொறாமை இல்லாம மனசார பாராட்டுற குணம். அந்த தங்க மாதிரி குணம் எல்லோருக்கும் சுலபமா வராது.
இந்த மேற்கோள் உங்க தொழில்முறை திறனுக்கு ஒரு மிகச்சிறந்த சான்று. ஒரு பொருளை எப்படி விற்கணும் என்பதை விட ஒரு கருத்தை, ஒரு நம்பிக்கைய மத்தவங்க மனசுல எப்படி விதைக்கணும்ன்ற கலை உங்களுக்கு இயல்பாவே தெரியும். உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா போதும், அதை நீதியாகவும் நேர்மையாகவும் கச்சிதமாகவும் முடிக்கிற வரைக்கும் நீங்க ஓய மாட்டீங்க. ஒரு வேலையை எப்படி வெற்றிகரமா முடிக்கணும், அதுக்கு யாரை எங்கே எப்படி பயன்படுத்தணும்ன்ற சூட்சுமம் உங்களுக்கு உள்ளுணர்வாகவே தெரியும். இதனாலதான் நீங்க எந்த துறையில இருந்தாலும் அங்கே வெற்றி நிச்சயம். வாங்க, இப்போ நாம கொஞ்சம் மென்மையாகவும் மிகுந்த கவனத்துடனும் பேச வேண்டிய ஒரு பகுதிக்கு வர்றோம். இவ்ளோ திறமைகள், இவ்ளோ நல்ல குணங்கள் இருந்தும் மிதுன ராசிக்காரங்க தங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப சந்திக்கிற மிகப்பெரிய சவால் துரோகம். அதுவும் யார்கிட்ட இருந்து வரும் தெரியுமா? நீங்க யார் மேல உங்க உயிரையே வச்சிருக்கீங்களோ, யாருக்காக உங்க நேரத்தையும் சக்தியும் தியாகம் செய்றீங்களோ, அந்த நெருங்கிய நண்பர்கள் கிட்ட இருந்து தான் வரும். இதுதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய வேதனையா, ஆறாத ரணமா இருக்கும். இந்த வரிய ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க அறிவையும் உங்க வளர்ச்சியையும் உங்க வசீகரத்தையும் பார்த்து பொறாமப்படுறவங்க உங்களை நேருக்கு நேரா எதிர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது. அதுக்கு பதிலா உங்க சுதந்திரத்தை பறிக்க முயற்சி பண்ணுவாங்க, உங்களை கட்டுப்படுத்த நினைப்பாங்க. மிதுன ராசிக்கு சுதந்திரம் என்பது நம்ம சுவாசிக்கிற காற்ற மாதிரி. என்ன ஏமறியில விட்டுடுங்க, அதுதான் எனக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறவங்க நீங்க. அந்த அறிவு சார்ந்த சுதந்திரத்துல, அந்த செயல்பாட்டு சுதந்திரத்துல யாராவது கை வைக்கும் போதுதான் நீங்க உடங்கி போறீங்க, உங்க சக்தி முழுவதையும் இழந்துடுறீங்க. இந்த அட்டவணைய ரொம்ப கவனமா பாருங்க. இங்க குறிப்பிட்டிருக்கிற ராசிக்காரங்க கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஜோதிட ரீதியா இவங்களோட அடிப்படை ஆற்றல் உங்களோட முரண்படும். இது நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு கர்ம வினை பாடம். முதல்ல கன்னி ராசி. உங்க ராசி அதிபதியும் புதன் தான், அவங்க ராசி அதிபதியும் புதன் தான். ஆனா அவங்க உங்க அறிவுக்கு சமமா போட்டி போடுவாங்க, உங்க கூட நேரடியா வாக்குவாதம் செஞ்சு உங்களை சோர்வடைய வைப்பாங்க. அடுத்து மகர ராசி. இவங்க சனி பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க. உங்களுக்கு தெரியாம பின்னாடி இருந்து காய் நகர்த்துவாங்க, மறைமுகமா திட்டங்கள் தீட்டி உங்க பேரை கெடுக்க முயற்சிப்பாங்க. மூணாவதா விருச்சிக ராசி. செவ்வாயோட ஆதிக்கம் கொண்ட இவங்க உங்க மேல இருக்கிற பொறாமையால உங்க இடத்தை பிடிக்க முயற்சிப்பாங்க, கடுமையான போட்டியை உருவாக்குவாங்க. கடைசியா மீனராசி. குருவோட ஆதிக்கம் கொண்ட இவங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசி வார்த்தைகளால உங்களை காயப்படுத்தி உங்களை விட்டு விலகச் செய்வாங்க. இவங்களோட ஆற்றலை உணர்ந்து இவங்க கிட்ட பழகும்போது ரொம்ப விழிப்புணர்வோட ஒரு எல்லையை வகுத்துக்கிறது அவசியம். இது ஒரு ஜோதிட ரீதியான கூடுதல் எச்சரிக்கை. உங்க ராசி அதிபதி புதன் அறிவோட காரகன், செவ்வாய் பகவான் ஆற்றல் மற்றும் ஆதிக்கத்தோட காரகன். இந்த 2 கிரகங்களோட ஆற்றலும் சந்திக்கும்போது ஒருவித போட்டி மனப்பான்மை உருவாகும். அதனால செவ்வாயோட ஆதிக்கம் கொண்ட விருச்சிக ராசிக்காரங்க மற்றும் செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்களான மிருகஷீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரங்க உங்களை இயல்பாவே ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்ணுவாங்க. அவங்க அன்பால உங்களை அடக்கலாம், அறிவால் போட்டி போடலாம், அல்லது அதிகாரத்தால உங்களை மிரட்டலாம். அவங்களோட கடைசி நோக்கம் உங்க சுதந்திரத்தை உங்க கைகள்ல இருந்தே பறிக்கிறது தான். அதனால இவங்க கிட்ட உங்க ரகசியங்களையும் திட்டங்களையும் பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இவ்ளோ சவால்கள், இவ்ளோ முரண்பாடான ஆற்றல்கள் பத்தி கேட்டதும், அப்படியானா என் வாழ்க்கையில எனக்கு ஆதரவா யாருமே இல்லையான்னு உங்க மனசு சோர்வடையலாம். கவலையே படாதீங்க. ஒவ்வொரு மிதுன ராசிக்காரருக்கும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசமா, ஒரு வழிகாட்டுற கலங்கர விளக்கமா இருக்கக்கூடிய ஒரு ராசி இருக்கு. அந்த ராசிக்காரங்களோட நட்பு உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்க இழந்ததை விட பன்மடங்கு பெறுவீங்க. ஆமாங்க, அது துலாம் ராசிதான். மிதுனத்துக்கும் துலாம் ராசிக்கும் ஒரு தெய்வீகமான ஆத்மார்த்தமான தொடர்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அனுகிரகம் உங்களுக்கு அவங்க மூலமா கிடைக்கும். 5ஆவது இடம்ங்கிறது பூர்வ புண்ணியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தெய்வீக வழிகாட்டுதலையும் குறிக்கிற இடம். ஒரு துலாம் ராசி நண்பரோ, வாழ்க்கை துணையோ அல்லது தொழில் பார்ட்னரோ உங்களுக்கு அமைஞ்சிட்டா அது உங்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம். உங்க குழப்பங்களுக்கு அவங்க தீர்வு கொடுப்பாங்க, உங்க தர்க்கங்களுக்கு அவங்க சமநிலை கொடுப்பாங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி பெறத யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க உங்களுக்கு ஒரு ஆசானா, வழிகாட்டியா, பாதுகாவலரா இருப்பாங்க. இவங்கள தவிர மத்த காற்று ராசிகளான கும்பராசிக்காரங்களும் உங்களுக்கு நல்ல நண்பர்களா இருப்பாங்க. இப்போ இந்த ஆய்வோட மிக முக்கியமான ஆன்மாவை தொற்ற பகுதிக்கு வந்துட்டோம். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சவால்களை வெற்று செழிப்பையும் வெற்றியையும் மன அமைதியையும் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா ஈர்க்கிறதுக்கான சில தெய்வீக ரகசியங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இது உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற சக்தி கொண்டவை. உங்க மனசை ஒருமுகப்படுத்தி கவனமா கேளுங்க. இது முதல் மற்றும் மிக மிக முக்கியமான ரகசியம். இத ஒரு மந்திரம் மாதிரி உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்க ராசியே ஒரு காற்று ராசி. உங்க எண்ணங்களும் திட்டங்களும் ஆற்றல் வடிவத்தில் இருக்கு.
நீங்க ஒரு திட்டத்தை பத்தி வெளியில சொல்லும்போது அந்த திட்டத்தை சுத்தி இருக்கிற சக்தி வாய்ந்த ஆற்றல் உங்க வார்த்தைகள் என்ற காற்றின் மூலமா வெளியேறி பிரபஞ்சத்துல கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் தடைகள் வரும், பொறாமை கொண்டவங்களோட கண் திருஷ்டி படும், அந்த விஷயம் நடத்துறதே தாமதமாகும் அல்லது நடக்காமலே போயிடும். உங்க அனுபவத்திலே இது பலமுறை நடந்திருக்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. இனி உங்க லட்சியம் முழுமையா நிறைவேற வரைக்கும் அத பத்தி யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. மௌனமா ஒரு தவ மாதிரி உங்க செயல்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. வெற்றி உங்களை தேடி வரும். இது உங்க கோட்டையோட ரகசிய வாசல். உங்களை யாராலையும் அதிகாரத்தால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா உங்கள மாதிரி ஒரு புத்திசாலி இந்த உலகத்திலே இல்லைன்னு யாராவது புகழ்ந்துட்டா அந்த இடத்துல உங்க கவசம் தளர்ந்துடும், நீங்க பலவீனமாகிடுவீங்க. உங்க அத்தனை ரகசியங்களையும் திட்டங்களையும் அவங்க கிட்ட கொட்டிடுவீங்க. இதை ஒரு கருவியா பயன்படுத்தி உங்ககிட்ட இருந்து விஷயங்களை கறக்க சிலர் முயற்சி பண்ணுவாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இனி யாராவது உங்களை அளவுக்கு அதிகமா புகழ்ந்தா உடனடியா எச்சரிக்கையா இருங்க. அது உங்க பலவீனம்னு உணர்ந்து ஒரு புன்னகையோட அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடுங்க. மிதுன ராசிக்காரங்களோட பொதுவான ஒரு பிரச்சனை, கையில பணம் தங்காது. வருமானம் வந்த வழியே தெரியாம செலவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்க ஜாதகப்படி 12ஆம் வீடான விரயஸ்தானம் சுக்கிரனோட வீடான ரிஷப ராசியா வருது. அதனால சுகத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் உறவுகளுக்காகவும் செலவுகள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து விடுபட்டு நிதி வளத்தை பெருக்க நீங்க சரணடைய வேண்டிய தெய்வம் அன்னை மகாலட்சுமி. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். வாழ்க்கையில ஒரு முறையாவது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவான தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்க பண கஷ்டங்கள் தீர ஒரு தெய்வீக வழி பிறக்கும். இது யாருக்கும் சுலபத்துல சொல்லப்படாத ஒரு சக்தி வாய்ந்த சூக்ஷம பரிகாரம். இத முழு நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த 3 பொருட்களுக்கும் தெய்வீகமான ஆகர்ஷண சக்தி இருக்கு. கிராம்பு பணவரவுல இருக்கிற தடையை நீக்கி தன ஆகர்ஷணத்தை உருவாக்கும். பட்டை உங்களுக்கு வெற்றியையும் அதிகாரத்தையும் கொடுக்கும். ஏலக்காய் உங்க பேச்சுல வசீகரத்தை உண்டாக்கி நல்ல உறவுகளை இருக்கும். இந்த 3ஐயும் பொடி செஞ்சு நீங்க விளக்கேத்துற நல்லெண்ணெய் அல்லது நெய்ல கலந்து தினமும் காலையிலயோ அல்லது மாலையிலயோ தீபம் ஏத்துங்க. இது உங்களுக்கு ஒரு ராஜவசியத்தை உருவாக்கும். அதாவது நீங்க இருக்கிற இடத்துல உங்களை நோக்கி நல்ல மனிதர்களையும் பணத்தையும் வாய்ப்புகளையும் ஈர்க்கிற ஒரு காந்த சக்தியை இது உருவாக்கும். இதை மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஏற்படுற அற்புதத்தை நீங்களே பாப்பீங்க. இப்போ நாம் இந்த ஆய்வோட நிறைவு பகுதிக்கு வரோம். இதுவரைக்கும் நீங்க கேட்ட விஷயங்கள் உங்களை பயமுறுத்தவோ சோர்வடைய செய்யவோ கிடையாது. அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு ஆழமான விழிப்புணர்வை ஏற்படுத்தவே. உங்க வாழ்க்கையில வர்ற சவால்களை இனி தடைகளா பார்க்காதீங்க. அவை உங்க ஆன்மாவுக்கு கத்துத்தர்ற பாடங்களா பாருங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை எதிரிகளா பார்க்காதீங்க. அவங்க இந்த உலகத்துல யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு கத்துக் கொடுத்த குருவா பாருங்க. ஒவ்வொரு அனுபவமும் உங்களை வலிமையாக்கவே வந்திருக்கு. ஆமா, உங்க உள்ளார்ந்த குணங்கள் தான் உங்க மிகப்பெரிய பலம். இத்தனை நாள் அந்த சக்தி வாய்ந்த கத்தியை எப்படி எங்கே யார்கிட்ட பயன்படுத்தணும்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஞானத்துக்கு பிறகு உங்க அறிவையும் உங்க பேச்சையும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீகமான கருவியா பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கைய நீங்க விரும்புற வழியில சக்தியோடும் நிதானத்தோடும் பேரன்போடும் வழிநடத்துங்க. உங்க விதியை மாத்தி எழுதுற சக்தி உங்க கைகள்ல தான் இருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கானது. உங்க இதயத்துக்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் ஒரு வெற்றி பக்கமா இருக்க போகுது. இந்த தெய்வீக ரகசியங்கள் உங்க கையில இருக்கிற திறவுகோள்கள். அதை பயன்படுத்தி உங்க விதியோட கதவுகளை திறந்து ஒரு அற்புதமான செழிப்பான அமைதியான புதிய வாழ்க்கையை தொடங்க நீங்க தயாராகிட்டீங்களா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த பதில் ஆம் என்றால் உங்க புதிய வாழ்க்கை இன்னையிலிருந்து தொடங்குது. இந்த விரிவான ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மனசுக்கு ஆறுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் மனதார நம்புறேன். உங்க எண்ணங்களையும் அனுபவங்களையும் கீழே கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் நான் படிப்பேன். இந்த தகவல்கள் உங்களைப் போலவே வழிகாட்டுதல் தேவைப்படுற உங்க அன்புக்குரிய மிதுனராசி நண்பர்களுக்கும் போய் சேர இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மாவை தொடர ஆய்வில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் இறைவனோட பரிபூரண அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.